தப்பு டுப்புன்னு பட்டனை தட்டும் பொட்டி வடிவ கம்ப்யூட்டர்ல தொடங்கி விரல் வித்தையால விளையாடும் டச் ஸ்கிரீன் மொபைல் வரைக்கும் இடிதாங்கிக்கு எதுவுமே தெரியாம முடிக்க வீட்டுக்கு வீடு நீங்களும் நாங்களும் அவங்களும் இவங்களும் இணையற இணையம் வரப்போகுதாம். சும்மா இருப்பாரா இடிதாங்கி? மவுச பிடிச்சார்னா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் சிந்தனை சிறகுகள் சிறு இடைவெளி கூட விடாமல் சிறகடித்து பறக்கிறது என்றால் சிலிகான் வேலி தொடங்கி சிங்கார சென்னை வரை இடிதாங்கியின் அறிவு தொல்லைகள் எல்லைகள் இல்லாமல் பரவி இருக்கிறது என்று அர்த்தம். ஆதிச்சநல்லூரிலே அகழ்வாராய்ச்சி செய்த போது இடிதாங்கியின் ஒரு பக்க முகத்தை அச்சடித்த ஓட்டை காலனாக்கள் கிடைத்திருப்பதாக ஒரு பக்க செய்திகள் வந்து குவிந்தன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பரவி கிடந்த இடிதாங்கியின் புகழை மறுபக்கத்திலும் எழுத வேண்டியதுதானே என்று கேட்டதற்கு ஓட்டை காலனாவுக்கு ஒரு பக்கமே அதிகம் என்று ஒருக்களித்துக் கொள்கிறார்கள். இல்லந்தோறும் இன்டர்நெட் சேவை வந்ததும் இடிதாங்கியின் இணையற்ற பராக்கிரமத்தை எல்லோரும் பார்க்கத்தான் போகிறார்கள். அலைக்கற்றைகளை அன்லிமிட்டடாக வழங்கப் போகும் அறிவிப்பால் களை கட்ட துவங்கி இருக்கும் இடிதாங்கியின் புகழ் வெளிச்சம் தீபாவளிக்கு வாங்கின புஷ்பானம் போல் புசுக் என்று அணைந்து போவது அல்ல. டன் கணக்கில் ஹிட்டுகளை குவித்து டிஸ்லைக்குகளே வாங்காமல் டானாக உலாவிக் கொண்டிருக்கும் இடிதாங்கியின் யூடியூப் வீடியோக்கள் எல்லாம் எதிர்காலத்தின் சிந்தனை திறவுகோள்களாக அடையாளப்படும் என்ற செய்தி நமக்குள்ளே இருக்கு. தப்பி தவறி அவை வெளி உலகத்துக்கு தெரியுமானால் பிரபஞ்சம் முழுக்க டிராபிக் ஜாம் ஏற்படுத்தி விடுவார்கள். சிக்னலில் விளக்கெறியும் முன்னே சிக்கனம் பிடிப்பதாக எண்ணி டிராபிக்கில் பாய்வார்கள். இன்டர்நெட் டிராபிக்கை மட்டும் என்ன ஈஸியாக விட்டு விடுவார்களா? கடல் கோள்களையே கண்ட்ரோல் செய்யும் இடிதாங்கிக்கு செயற்கைக்கோள்கள் எல்லாம் சோடா மூடிகளுக்கு சமம் என்று சோழர்கள் காலத்து காப்பியங்களிலே காப்பியடித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தான் மேடையிலே பேசும்போது சோடாவை போல் தாகமாகவும் பேசி முடித்த பிறகு பீடாவை போல் வேகமாகவும் ஜீரணிக்கப்படுகிறது இடிதாங்கியின் சிந்தனைகள். குடிப்பதற்கு தண்ணீர் பிரச்சனை எழும்போதெல்லாம் சோடாவை வைத்து சரிகட்டும் இடிதாங்கியின் சாமர்த்திய சிந்தனையை காப்பியடித்தே இன்றைக்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் பேவரேஜ்களை பேக்கிங்கில் அடைத்து விற்று தள்ளுகிறது. ஆகவே காவிரியை வழங்குவது சாத்தியமில்லை என்று கர்நாடகா மறுத்துவிட்டதால் கார்ப்பரேஷன் வாட்டரையும் காலி சோடா புட்டியையும் வைத்துக் கொண்டு சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று விலையில்லா சிந்தனையை உங்களுக்கு வழங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.